ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலில் இருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு கோடமலை ஊரை சேர்ந்த ஞானசேகரன் ஐயா, ஓய்வு பெற்ற தமிழாசிரியர் மற்றும் முன்னாள் ஊர் தலைவர் மற்றும் சிறந்த தேயிலை விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. எந்த ஊரு? நான் குந்தா, கீழ் குந்தா. சந்தோஷம். ரொம்ப இந்த மாதிரி பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சரி, உங்களோட இது 183வது பேட்டி. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சமூக சேவை செய்யும் போது எங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரி சரி. இந்த மாதிரி நம்மளுடைய படுகை மக்கள் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாமே விளம்பரம் செஞ்சு இந்த மாதிரி எடுத்து வந்தாதான் மக்களுடைய பண்பாடு நாகரிகம் அதெல்லாத்தையும் வந்து நம்ம படுகை கலாச்சாரத்தை பற்றி நல்லா சொல்லிட்டானா இன்னும் நல்லா இருக்கும். சரி, அது பிறகு வரும் ஒவ்வொன்றா கொண்டு வந்துட்டு இருக்கோம். சரிங்க ஐயா, இவங்க கடைசி ஓய்வு பெற்று எத்தனை வருடங்கள் ஆகின்றன? மார்ச் 2020 ஓய்வு பெற்றேன். சரி. அதுக்கு பிறகு தேயிலையில் தோட்டத்துக்கு தான் போயிட்டு வரோம். சரி. அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து எல்லாம் எடுத்து வந்து மத்திய நாளில் கொடுத்துட்டு ஒரு 3 மணி வந்து தேயிலையை வந்து அந்த கிரேடு பிரித்து கொடுப்போம். சரி. கொடுத்தோன்னா ஒரு நல்ல ரேட் கிடைக்குது. அந்த ஒரு இதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். சரி, பெரும்பாலும் நீங்கள் தனியார் போடுவீங்களா இல்லை கூட்டுறவு தொழிற்சாலைக்கா? நாங்கள் தனியார் தான் போடுறோம். கூட்டுறவு தொழிற்சாலைக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை. இங்கேருந்து வாகன வசதிகளும் இல்லை. வசதி இல்லையா இல்லை ரேட் இல்லையா? ரேட்டும் இல்லை, வசதியும் இல்லை, ரெண்டுமே இல்லை. சரி, நீங்கள் முன்னாள் ஊர் தலைவராக இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கின்றேன். அது எத்தனை காலம் இருந்தீங்க? ஒரு 3 மாதங்கள் மட்டும் இருந்தேன். சரி. அதில் வந்து சில குறைபாடுகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணணும்னு அதை நினச்சிருந்தேன். சரி. அதுக்கு வந்து பொதுமக்கள் எல்லாம் ஒத்துழைச்சாங்க. ஒரு சிலரால் எனக்கு மனம் கசப்பு ஏற்பட்டு அட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கூட இந்த சூழ்நிலையை வந்து மாத்துறாங்களேங்கிற ஒரு இதில் தான் சரி அந்த தீர்மானம் தான் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி. அதனால் நமக்கு தீர்மானம் கேன்சல் பண்ண பிறகு நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு வந்து அது மதிப்பில்லாமல் போயிடுச்சு. அதனால் வந்து தார்மீக பொறுப்பேற்று நான் மட்டும் இல்லை 20 கமிட்டி மெம்பர்ஸு, தலைவர், செக்ரட்டரி, கேஷியர், துணைத் தலைவர் 24 பேர் வெளியே வந்துட்டோம். சரி, பரவாயில்ல. இப்போதைக்கு தேயிலை விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஜோராக போயிட்டு இருக்கு. எல்லாம் நல்ல விதமாக. ஆட்கள் இருக்காங்களா? ஆட்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. நிரந்தரமாக இருக்காங்க. ரொம்ப இந்த தேயிலை ரஷ் ஆகும்போது ஒரு 2-3 பேர் வருவாங்க. கூப்பிட்டா வருவாங்க, வந்து கத்திரிப்பழம் கொடுப்பாங்க, எங்களுக்கு நல்ல கொடுப்பாங்க, பேக்கிங் பண்ணி கொடுப்பாங்க. சரி, தோட்டத்துக்குள்ள போவீங்க? தோட்டத்துக்கெல்லாம் போவோம். தோட்டத்துக்கு போகாமல் நம்ம எங்கே பொழுதுபோக்க இல்லை. இல்லை, இந்த இதில் நீங்கள் இலை பறிப்பீங்களா இல்லை மேற்பார்வை? மேற்பார்வை இலை ஒவ்வொரு கொஞ்ச நாளில் கொஞ்சம் பறிப்பேன். ஏன்னா வந்து அது வந்து ப்ளக்கிங், அது வந்து அந்த 3-6-1 பட்டன் சொல்லி எடுத்துருந்தேன். சரி. இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ எல்லாம் எடுத்துருவாங்க. எடுத்துறதுல மத்தியானம் ஒரு மணிக்கு வருவாங்க. என் ஷெட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு முன்னாலே ஷெட்டு இருக்குது. வந்து எதையை போட்டு அவங்க வருவாங்க. நாங்கள் ஒரு 2:30 மணி 3 மணிக்குன்னா எங்கள் அண்ணன் நாங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி 2 பேர் தான் இருக்கோம். இன்னொரு தம்பி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றாரு. அவர் வரதில்லை. இப்போ ரிட்டையர்ட் மட்டும் அவர் வரதில்லை. சரி. நாங்கள் 2 பேர் தான் அந்த எல்லாத்தையும் வந்து கிரேட் பிரித்து பக்கத்தில் கிருஷ்ணபுரம் பெல்லட்டி டீ ஃபேக்ட்ரி அங்கே வந்து கொடுக்குறோம். அவ்வளோ நல்லா ரேட் தர்றாங்க. அதனால கிரேட் பிரித்து கொடுக்குறோம். சரி, இப்போ இருக்க ரேட் எப்படி கிடைக்குது உங்களுக்கு எல்லாம்? எங்களுக்கு இப்போ பரவாயில்ல. ஒரு 32 ரூபா, 32 ரூபா, 32 ரூபா கிடைக்குது. இவ்வளோ ரேட் கிடைக்குதுங்களா? கூட்டுறவுக்கு தனியாருக்கு இவ்வளவு வித்தியாசமா இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து கிரேடு கொடுக்குறோம். சரி சரி. கிரேடு கொடுக்குறோம்னா ரொம்ப இல்லை, காம்பு இருந்தால் உடச்சி விடுவோம், கரெக்டாக இருந்தால் எடுத்து விடுவோம். அதுதான் அதெல்லாம் வந்து நல்லா ஒரு டீ வருது. எங்களுக்கு நல்லா தர்றாங்க. சரி, தேயிலை பற்றி எங்கள் சேனலுக்கு ஒரு 2 விளக்கம் கொடுக்கல. தேயிலை பற்றினா இப்போ நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இப்போல்லாம் மருந்து அடிக்க முடியறதில்ல. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி இதாகிடுச்சு. இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ப்ளூ காப்பரு, அப்புறம் இந்த கிளைசால், கெத்தல் மருந்து இதெல்லாம் அடிப்போம். தோட்டத்தை வந்து எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு மகசூல் வரும். இப்போ வந்து நாங்கள் முதல்ல எங்கள் அப்பா காலத்தில் செஞ்சதை விட இப்போ ரொம்ப கம்மி தான். ஏன்னா வந்து அப்போ வந்து நாங்கள் கேனு இந்த பன்னீர் கேனு அந்த இதெல்லாம் போட்டுனோம். இப்போ அதெல்லாம் விட்டாச்சு. இப்போ அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. ரொம்ப அது வந்து விலை மலை உச்சியில் போய் தேவையில்லை. அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மழை பெஞ்சிட்டாங்கன்னா உடனே நான் வந்து எருவு போட்டுருவோம். அதை மெயின்டைன் பண்ணுறீங்க. எடுத்துகிட்டு வந்து எம்ஓபி, அம்மோனியா சல்பேட்டு, ஒரு ஜிங்க் சல்பேட்டு, அது 3 மிக்ஸ் பண்ணி எல்லா தோட்டத்துக்கு வந்து போட்டு வரோம். அது இதுக்கு போட்டோன்னா கண் நல்லா முதலும் கிடைக்கும்.
சரி, சிறப்பு சிறப்பு. கிடைக்கும். சரிங்க ஐயா, எங்க சேனல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க சேனலை பத்தி ரொம்ப பெருமையா இருக்கு. சரி. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க. நம்ம படுகா கம்யூனிட்டியோடைய அந்த கலாச்சாரம் இதெல்லாம் ரொம்ப எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்ச காலத்துல நீலகிரியில படுக மக்கள் இருக்காங்களாங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதனால அந்த அளவு இல்லாம இந்த மாதிரி நம்ம கலாச்சாரத்தை கொண்டு போனோம்னா நிறைய பேர் சமையலுக்கு போயிட்டாங்க. சமவெளி போயிட்டாங்க. எல்லாம் பசங்க படிக்கிறாங்க, ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, போயிடுறாங்க. அந்த வீடு சூழ்நிலை இருக்கு, இருக்கு தோட்டம் இருக்கு, இருக்கு. சொத்து சுகல இருக்கு, இருந்தா கீழே போய் வெயில்ல போயிடுறாங்க. பாடுபடுறாங்க. இது வந்து ஐயா சொன்ன மாதிரி தாத்தா சொல்லியிருக்காரு, நீலகிரி நீலக்குடி அசல் ஒரு ஆளை கொண்டு நீலக்குடி மேல சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இது நமக்கு வந்து நான் எந்த கூடலூரில் போய் 13 வருஷம் இருந்திருந்தாலும் கோடமலை அட்டியிலே இருந்தது தான். அதுதான் நமக்கு ரொம்ப பெருமை. கிடைக்கல. சிறப்பு எங்க ஆனா கிடைக்காது. அந்த சூழ்நிலையில நான் கண்டி 13 வருஷமா பள்ளிக்கூடத்துல அந்த பணியின் காரணமாக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்படிங்களா? ஆ. சரி சரிங்க. உங்கள் ஊர் கோடமலை பற்றி ஒரு சிறப்பு பண்டிகை, அதை பற்றி ஒரு வரி. கோடமலைன்னா மெயின் வந்து மாசி மாதம் ரங்கநாத தேர் தான். சரி, ஆமா. 2 நாளும் சிறப்பாக செய்வோம். ஊர் மக்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், மகளிர் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல விதமா எல்லாம் வெளியில கொண்டாடுவோம். இருந்து ஆளுங்க வருவாங்களா? கண்டிப்பாக எங்க அன்னதானம் கொடுப்பீங்களா? கண்டிப்பா அன்னதானம் போடுவோம். ம். கப்பலா போட்ட பிறகு அன்னதானம் போடுவோம். அன்னதானம் போடும்போது எல்லா மக்களும் ஊர் மக்களால் வருவாங்க. அந்த மாசி மாதத்துல வந்து கட்டை நடுவட்டி இந்த மாதிரி ஊர்ல எல்லாம் திருவிழா இருந்ததுனால கொஞ்சம் கூட்டம் குறையும். இருந்தாலும் நம்ம பெண்கள் எல்லாம் போனவங்க எல்லாம் வருவாங்க. ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. தாராள கூட்டம் வரும். அருமையான கூட்டம் வரும். மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு அன்னதானம் கொடுப்போம். அதெல்லாம் முடிச்சு மறுநாளைக்கு ஊர்வலம் உச்சம் வீதி ஊர்வலம் போகும். வீதி மஞ்சள் நீராடலாம் முடியும். அதுக்கப்புறம் வந்து 6 மணி 6:45 ஆயிரும் கோயிலில் போய் சேர்றதுக்கு. சிறப்பாக செய்வாங்க. எல்லா மக்களும் ஒத்துழைப்பு தர்றாங்க. ஐயனுடைய அருளால எங்கள் ஊர் நல்லா செழிப்பாக இருக்கு. சரி, எங்கள் சேனல் மூலமாக உங்கள் ஊர் இன்னும் செழிப்போட வரட்டும்னு கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா, எனக்காக எங்கள் சேனல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி எனக்காக பேட்டி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த ஊருக்கு வந்து தமிழாசிரியர் இருக்காரு, அந்த மாதிரி வந்து போய் பாருங்க சொல்லி விட்டுருக்காங்களா ஊர் மக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.